வெல்கம் காய்ஸ். நான் உங்கள் ஹார்ட்வொர்க் டிஎன்பிசிலேருந்து அழகு 7ல் இருக்கிற எல்லா டாப்பிக்கும் நான் வந்து கவர் பண்ணிட்டேன். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க தமிழில். சரிங்களா? இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகு 6 தான் பார்க்க போகிறோம். 2 வீடியோஸாக வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பாதி பார்க்கலாம், அடுத்த பாதி வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அழகு 6ல் எளிய மொழிபெயர்ப்புலேருந்து நமக்கு எத்தனை கேள்வி குரூப் 4ல் கேட்குறாங்கன்னா 5 கேள்விகள் கேட்குறாங்க. சரி, இந்த எளிய மொழிபெயர்ப்புக்கு நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் நீங்கள் என்ன படிக்கணும், ஸ்கூல் புக்கில் இருக்கிற பின்னாடி கொடுத்துருப்பாங்களே என்னென்ன லெட்டரில் இங்கிலீஷில் இருக்கோ அதுக்கு தமிழில் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ கோல்டு பிஸ்கட் அப்படின்னு இருக்குன்னா இங்கிலீஷில் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன எழுதணும், தங்கக்கட்டி. ஓகேங்களா? தமிழில் என்ன, தங்கக்கட்டி. இந்த மாதிரி தான் வந்து கேட்பாங்க. சரிங்களா? அப்போ அவங்க இங்கிலீஷில் கொடுத்துருவாங்க, நீங்கள் தமிழில் ரைட் பண்ணணும். அதே மாதிரி பழமொழியும் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, இங்கிலீஷில் கொடுத்துருவாங்க, அதை தமிழில். இதெல்லாமே தான் என்ன அப்படின்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். அதுக்கப்புறம் பிறமொழி சொல்லும் கொடுத்துட்டு நமக்கு வடமொழி சொல்லாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொடுத்துட்டு நமக்கு வந்து அதையும் தமிழில் வந்து எழுத சொல்லுவாங்க. சரி, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு கொஞ்சம் நான் நோட்டில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எழுதியிருக்கேன், அதை உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கூல் புக்கில் 6th-லேருந்து 10th வரைக்கும் இல்லை 12th வரைக்கும் புது புக்கும் சரி ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க, போட்டு வச்சுட்டு படிங்க. சரி, அப்படி உங்களால் படிக்க முடியலன்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணுறீங்க, மொத்தமாகவே ஒரு எத்தனை கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னா ஒரு 250 கொஷின்ஸ் தான் இருக்கும். இந்த 250 கொஷின் ஒரு நோட் போட்டு ஒரு 4 பேஜ் தான் வரும். ரைட் பண்ணி வச்சுட்டு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே இதுவே உங்களுக்கு வந்து மெமரைஸ் ஆகிடும். சரிங்களா? இந்த 250 கொஷின் நீங்கள் படிச்சிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். இதை வச்சு நீங்கள் மீதி கொஷின் வந்து ஈஸியாக நீங்கள் ஆப்ஷன் வச்சு ரிஜெக்ட் பண்ணி போட்டுடலாம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆங்கில மற்றும் பிறமொழி சொல்லுக்கு இனியான தமிழ் சொற்கள் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். பென் டிரைவ் அப்படின்னா தமிழில் என்ன சொல்லுவோம், கம்ப்யூட்டர்னா தமிழ் என்ன சொல்லுவோம், கீபோர்ட்னா என்ன வந்து நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஒரு கடிதம் எழுதுனா, மனு எழுதுனா, இதெல்லாம் நம்ம எப்படி வந்து மொழிபெயர்ப்போம். சரிங்களா? அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க நம்ம பார்க்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் வந்து படிக்கிறதுக்காக, சரியா, நான் வந்து படிக்கிறதுக்கு ஸ்கூல் புக்கு படிப்பேன். 6th-லேருந்து 12th வரைக்கும் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அதையும் படிப்பேன். அதையும் படிச்சுட்டு நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் படிக்கணும் இல்லையா, ஏன்னா இதுலேருந்து ஒரு 4 கொஷின்ஸ் ஸ்கூல் புக்கில் இல்லாதது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் இருக்கும், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இல்லாதது ஸ்கூல் புக்கில் இருக்கும். அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் என்ன பண்ணிட்டேன், நோட் போட்டு எழுதி வச்சுக்கேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 21 கொஷின்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். அது பார்த்துட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்ப்போம். பாருங்களா? இந்த மாதிரி நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் என்ன பண்ணியிருக்கேன்னா அழகு 6ன்னு போட்டு எளிய மொழிபெயர்ப்பு 15 கேள்விகள், 5 கேள்விகள் அப்படின்னு போட்டு நான் ரைட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் கூட ஆகாது 250 கொஷின் எழுதுறதுக்கு. சரிங்களா? சரி, பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் எழுதி வச்சிட்டேன். அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா நான் இங்கிலீஷில் இருக்கிறத நான் இப்படி படிச்சிருவேன். இங்கிலீஷில் தமிழில் இருக்கிறது இந்த சைடு என்ன பண்ணுவேன் அப்படின்னா கை வச்சு மறைச்சிட்டு நான் படிக்கும்போது நான் ரிவைஸ் பண்ணும்போது கை வச்சு மறைச்சிட்டு டெலிகேட் அப்படின்னா பேராளர், அடுத்த ரீனன்ஸ் அப்படின்னா மீட்டுருவாக்கம், மறுமலர்ச்சி, ஃபிக்ஷன்னா புனைவு, அந்த மாதிரி நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா நான் வந்து படிச்சிருவேன். சரிங்களா? அதுக்காக தான் இந்த மாதிரி நோட் போட்டு எழுதி என்னதான் பார்த்தாலே நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். அதனால ஒரு ஷார்ட்கட் போட்டாலும் நம்ம வந்து படிக்கணும். சரி, ஓகே, நம்ம படிக்கலாமா? டெலிகேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேராளர். சரிங்களா? டெலிகேட் அப்படின்னு என்ன, பேராளர். உங்களுக்கு மைண்டில் ஏறுற சொல்ல அப்படியே நீங்கள் ஓகே டெலிகேட் பேராளர்னு கண்டுபிடிச்சிருவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா ஷார்ட்கட் போடுங்க. இப்போ டெலிகேட்டா, சரிங்களா, பேராளர்னு இருக்குது. பேராளர்னா ஒரு ஆள் வந்து வெளியே நிற்கிறாங்க, அப்போ கேட்டுக்கு வெளியே ஒரு ஆள் நிற்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பேராளர். சரிங்களா? ஒரு பேராளர் வந்து கேட்டுக்கு வெளியே நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் வந்து கேட்டுக்கு வெளியே நிற்கிறாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் மறந்து போச்சு ஷார்ட்கட் வச்சு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ரீனைன்சன்ஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி. ரீனாலே என்ன, மறுசுழற்சி பண்ணுவாங்களே அது, இது கூட போட்டிருக்கீங்க. சரிங்களா? அடுத்தது ஃபிக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனைவு. ஃபிக்ஷன் அப்படின்னா புனைவு. இது நீங்கள் படிக்க உங்களுக்கு மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். ரீவலிசம் அப்படின்னா மீட்டுருவாக்கம். ரீனாலே அந்த மறுமலர்ச்சி, மீட்டுருவாக்கத்தை தான் அந்த ரீன்ற வார்த்தை வந்து வரும். நெக்ஸ்ட்டு கிராப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் பண்ணுவோம்ல, ஏதாவது டிசைன்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம அலைன் பண்ணுவோம், செதுக்குவோம் இல்லையா, அது பேர் தான் என்ன அப்படின்னா கிராப்பு. அடுத்தது விரில் விண்டு. இதில் விண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்றுன்னு உங்களுக்கு தெரியும், விரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுழல். இதுதான் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ விரில் விண்ட் அப்படின்னா என்னென்னா சுழல் காற்று. இதை வந்து நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா ஃப்ரிட்ஜெலாம் இருக்கு இல்லையா, வேர்ல்பூர், அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினில் வேர்ல்பூர்லாம் இருக்கு இல்லையா, அப்போ வாஷிங் மிஷினில் கொஞ்சம் சுற்றிக்கிட்டே இருக்கும் இல்லையா துணி போட்டால், அந்த மாதிரி. அப்போ வேர்ல்ட் அப்படின்னா சுழல்றது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைனா வேர்ல்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர்ல்டு என்ன பண்ணும், சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஷார்ட்கட் தோணுதோ அதை வச்சு படிச்சுக்கோங்க. இப்போ இது படிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, கை வச்சு மறைச்சி சொல்லி பாருங்கள் டெலிகேட். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு டைம் படிக்கும்போது உங்களுக்கு மெமரைஸ் ஆகாது. ஒரு 4-5 டைம் இந்த ஷார்ட்கட்டை நீங்கள் ரீவைண்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் பென்சிலில் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன ஷார்ட்கட் போடுறீங்களோ அடுத்த டைம் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அதை பென்சிலில் லைட்டாக நோட் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 டைம் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மெமரைஸ் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுறீங்க, கை வச்சு மறைச்சிக்கோங்க. ரைட் சைடில் கை வச்சு மறைச்சிட்டு லெஃப்ட் சைடு கொஷின் மட்டும் பாருங்கள். டெலிகேட் அப்படின்னா பேராளர். ஓகே, டெலிகேட்
ஓகே. டெலிகேட். கேட்டுனா கேட்டுக்கு வெளியே ஒரு ஆள் நிற்பாங்க. அப்போ பேராளர் அப்படி டக்குன்னு போடலாமா? அடுத்தது ரீசைனன்ஸ் அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம்? ரீனாலே மறுமலர்ச்சி பண்ணுறது. அடுத்தது ஃபிக்ஷன் அப்படின்னா புனைவுன்னு சொன்னேன். ரீவலிசம் அப்படின்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு மீட் உருவாக்கணும்னு சொன்னேன். கிராப் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் செதுக்கி. வேர்ல்ட் விண்ட். விண்டுனா காற்றுன்னு தெரியும். வேர்ல்ட்னா என்ன? உலகம் சுற்றுதுன்னு சொன்னேன். இல்லைனா வேர்ல்ட் ஒரு வாஷிங் மிஷின் சுற்றுது, அப்போ சுழல் காற்று. ஓகேங்களா? அடுத்தது கோல்டு பிஸ்கட். இது போட்டுருவீங்க. கோல்டுனாலே தங்கம், தங்க கட்டி. ஃப்ளோ கார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற கலைகள். ஃப்ளோ கார்ட்ஸ்னா என்ன? நாட்டுப்புற கலைகள். ஓகேங்களா? ஃப்ளோக் டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாமே போட்டுருவீங்க. அடுத்தது ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவமனை, இதுவும் போட்டுருவீங்க. வவ்வல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து. சரிங்களா? நாய் வந்து கடிச்சிருச்சு அப்படின்னா நாய் என்ன பண்ணும்? வவ்வல்னு கடிக்குமா? அப்போ நம்ம நாய் கடிச்சிச்சுன்னா நம்ம உயிரே போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா, அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வவ்வல் அப்படின்னா உயிரெழுத்து. அடுத்தது கனசோனன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்து. நீங்கள் எப்பயுமே கனசோனன் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக வந்து உண்மையே பேசுகிறீங்க, மெய்யே பேசுகிறீங்க, அப்போ மெய்யெழுத்து. அடுத்தது ஹோமோகிராஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமோ அப்படின்னா ஒப்பிடுறாங்க. ஹேமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்படியே சப்புன்னு கணத்துலேயே வந்து அப்பிடுறாங்க, அதான் ஒப்புறதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஒப்பெழுத்து. மோனோலிங்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மொழி. மோனோனா ஒன்று. சரிங்களா? அப்போ ஒரு மொழி ஞாபகம் வச்சுக்கோங்க. மோனோ ஒன்று. சரியா? அப்போ வவ்வல் அப்படின்னா என்னது? வவ்வல். நாய் கடிச்சா உயிரே போயிடும் அப்படி. வவ்வல்னா நாய் வந்து வவ்வுன்னு கடிக்கும், அப்போ நாய் கடிச்சா உயிரே போயிடும், அப்போ உயிரெழுத்து. கனசோனா கான்ஸ்டண்ட்டாக எப்பயுமே மெய் எழுத்து, மெய்யே பேசுவீங்க. ஹோமோகிராஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமோ ஒப்பிட்டா, ஹேமா ஒப்பிட்டான்னு ஞாபகம் வச்சு சொன்னேன். மோனோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மொழி. ஏதாவது ஒன்று தெரிஞ்சால் கூட ஈஸியாக நம்ம ஆப்ஷன் வச்சு ரிஜெக்ட் பண்ணி நம்ம வந்து போட்டுடலாம். ஷார்ட்கட் படிச்சிங்கன்னா நீங்கள் என்னதான் மைண்டில் ரெஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து மறந்து போயிடும். அடுத்தது ரேஷனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு. இது என்னது? ரேஷன் கடைக்கு போனால் உங்களுக்கு அறிவே இல்லை. ரேஷன் கடைக்கு போனால் அங்கே எப்படி நின்று வாங்கணும்னு சொல்லி உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஞாபகம். அப்போ ரேஷனல்னா பகுத்தறிவுன்னு ஈஸியாக போட்டுடலாம். அடுத்தது அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் அப்படின்னா புதைச்சாக்கடை. இதெல்லாம் நீங்கள் எங்கே படிப்பீங்கன்னா 6லேருந்து 12th வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கில் அங்கங்கே இந்த இலக்கணம், உரைநடை எல்லாமே படிச்சிருந்தீங்க அப்படின்னா அங்கே வந்து அந்த உரைநடையெல்லாம் படிக்கும்போது நமக்கு வந்து அங்கே கொடுத்துருப்பாங்க. இது 10th இருக்கும். அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் அப்படின்னா என்னது? புதைச்சாக்கடை. அண்டர் கிரவுண்ட் ட்ரைனா சாக்கடை. அடுத்தது பாருங்கள், ஜெராக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளிநகல். சரிங்களா? ஒளிப்பட கருவியை கண்டுபிடிச்சவர் கார்லஸ் டெஸ்ட்ரக்ஷன். அந்த 10th வந்து அந்த லெசனில் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருமான வரி. இன்கம் டேக்ஸ்னாலே நம்ம வந்து வருமான வரி, இதுவுமே போட்டுருவீங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புயல். ஸ்டோம் அப்படின்னா புயல். அடுத்து டொரனடோ அப்படின்னா சூறாவளி. டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று. இதெல்லாமே நீங்களே ஷார்ட்கட் போட்டு ஞாபகம் வச்சுக்கிறதா. நான் வேணா ஒன்றுக்கு வந்து சொல்கிறேன். இந்த டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று. என்னது? டெம்பிளுக்கு போகும்போது பெருசாக காற்றடிக்குது, இல்லைன்னா டெம்போவில் போகும்போது பெருசாக காற்றடிச்சு கீழே வந்து எல்லாருமே விழுந்துட்டோம். அடுத்து விரில் விண்டு தான். விரில்னாலே உங்களுக்கு தெரியும் சுழல் காற்று. இது ஈஸியாக போட்டுருவீங்க. அடுத்தது மில்லட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுதானியங்கள். மில்லட்ஸ்னு என்ன? சிறுதானியங்கள். நெக்ஸ்ட்டு ஹெர்ப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெர்ப்ஸ் மூலிகை, இதுவுமே போட்டுருவீங்க. ஆன்டிபயோட்டிக் அப்படின்னா நுண்ணீர் முறி. அடுத்தது ஜீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரபணு. சரிங்களா? ஜீன் அப்படின்னா மரபணு. ஓகேங்களா? எப்படி வேணாலும் கேட்பாங்க, எப்படி கேட்டாலும் நம்ம வந்து அடிக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிடணும்? படித்து வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே. அடுத்தது பாருங்கள், செக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்குனா காசோலை. இதெல்லாம் நீங்கள் வேர்ல்டு புக்கில் இருக்கும். அடுத்தது ஃபைல் அப்படின்னா கோப்பு. விசா அப்படின்னா நுழைவுசெய்வு. பாஸ்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுச்சீட்டு. அடுத்தது உறுப்பன் அப்படின்னா மோரோஃபிமி. அடுத்தது ஒலியன் அப்படின்னா ஃபோனோமி. இதுக்கெல்லாம் நீங்கள் ஷார்ட்கட் போட்டால் தான் ஞாபகம் இருக்க முடியும். ஒலி சவுண்ட் எங்கேருந்து வருது? ஃபோன்லேருந்து வருது, அப்போ ஃபோனோமி. அகலாய்வு அப்படின்னா எக்ஸ்வேஷன் பண்ணுறது, தோண்டி எடுப்பாங்களே அதுதான் வந்து அகலாய்வு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கல்வெட்டியல் அப்படின்னா எபிகிராஃபி. கல்லை இப்போ ஒரு கல் இப்படி ரெண்டாக வெட்டுறோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு கிராஃப் போடுவோம். இந்த மாதிரி ஒரு கிராஃப் வந்து போடுவோம் அப்படின்னு ஞாபகம். அப்போ எபிகிராஃபி. நெக்ஸ்ட்டு அஸ்தஸ்டிக் அப்படின்னா இயற்கை. ஓகேவா? இயற்கை வனப்பு. ஆர்கியாலஜி அப்படின்னா இதுவும் போட்டுருவாங்க. தொழில் ஆய்வு. க்ரீன் ரூம்ஸ்னால் இங்கேயே க்ரீன் வந்துருச்சு, அப்போ இது வந்து பாசறை. அதுக்கு எக்ஸ்ப்ளோர்ஸ் அப்படின்னா நிலவில் போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அப்போ நிலவியல் கண்டுபிடிப்புகளை தான் எக்ஸ்ப்ளோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ரிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவணம். ஒரு நம்ம என்ன பண்ணுவோம்? ஏதாவது எழுதணும் அப்படின்னா ஒரு ஆவணத்திலேருந்து எழுதணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா திறன்பேசி. ஸ்மார்ட் ஃபோன் நம்ம வச்சிருக்க ஸ்மார்ட் ஃபோனுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க? திறன்பேசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரெஃப்ரிஜரேட்டர், ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஃப்ரிட்ஜுக்கு தமிழ் என்ன? குளிரூட்டும் பெட்டி, குளிர்சாதன பெட்டி அப்படின்னு கேட்பாங்க. மைட் இஸ் ரைட். நான் சொன்னல பழமொழி கொடுத்துட்டு அதுவும் என்னன்னு கேட்பாங்க. அப்போ வல்லான் வகுத்ததே வாய்க்கால், அதுவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ ப்ரொஜெக்டர்னா என்ன? படவீழ்த்தி. சரிங்களா? இப்போ நம்ம பிபிடி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறோம், ஏதாவது ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போலாம் ப்ரொஜெக்டர் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ ப்ரொஜெக்டர்லேயே எல்லாம் என்ன பண்ணுறாங்க? கிளாஸஸ்லாம் லெசன் எடுத்த ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ இது வந்து படவீழ்த்தி. அடுத்தது ரிட்ஸ் அப்படின்னா இதுதான் நம்ம பார்த்தோமா, ஒரு சட்ட ஆவணங்கள். ரிட் என்ன பண்ணுவோம்? ஆவணம் சொல்லி நம்ம பார்த்தோம். செசிஷியன் ஆக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரிசுரிமை சட்டம். அடுத்தது சப்ஸ்டன்டிவ் லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரிமை சட்டம். அடுத்தது எவிடன்ஸ் ஆர்ட் அப்படின்னா என்னன்னா, எவிடன்ஸ் ஆர்ட்னா என்ன? சான்று சட்டம். எவிடன்ஸ் ஆர்ட்னா என்ன? சான்று சட்டம். இந்த மாதிரி தான் அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா ஒரு இங்கிலீஷ் சொல் கொடுத்துட்டு அதுலேருந்து நமக்கு தமிழில் நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம எழுதணும். அப்போ நம்ம தமிழில் எல்லாமே நமக்கு வந்து இங்கிலீஷில் தெரியும்னா கிடையாது. ஸ்கூல் புக்கில் இருக்க தான் அவங்க வந்து கேட்பாங்க. அப்போ நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறத படிச்சுட்டு இல்லை ஸ்கூல் புக் என்னால் படிக்க முடியல அப்படின்னா ஒரு 250 கொஸ்டின்ஸ் இதை நம்ம ரைட் பண்ணி வச்சுட்டு டெய்லியும் ஒரு
ஒரு 5 நிமிஷம் 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் படிச்சுட்டு சொல்லி பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் வந்து ஓரளவுக்கு போட்டுடலாம். சரிங்களா? ஸ்கூல் புக்கில் பாருங்கள், இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. வலஞ்சுழினா கிளாக் வைஸு, இடஞ்சுழினா ஆன்டி கிளாக் வைஸு, இணையம்னா இன்டர்நெட்டு, குரல் தேடல் அப்படின்னா வாய்ஸ் சர்ச்சு, தேர்டு பொறி அப்படின்னா சர்ச் இன்ஜின், தொடுதிரை அப்படின்னா டச் ஸ்க்ரீன். இந்த மாதிரி ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடியும் கொடுத்துருப்பாங்க. நம்ம 9 இயல் படிக்கிறோம் அப்படின்னா அந்த 9 இயலுக்கு பின்னாடி இங்கிலீஷில் 6th 7th 8th 9th 10th அதே 11th 12th போகும்போது அட்வான்ஸ் தமிழ் நியூ தமிழ்லாம் படிப்பீங்க. அதுலேயும் வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லாமே நம்ம வந்து படிச்சுக்கணும். நமக்கு மார்க் வேணும் அப்படின்னா 5 கேள்வி ஈஸியாக வாங்குறது, 5 கேள்வி இதுலேருந்தே கேட்குறாங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து வாங்கணும்னா இது வந்து நம்ம ஈஸியாக படிச்சிடலாம். இங்கே பாருங்கள், கண்டம்னா கண்டினென்ட், வலசை அப்படின்னா மிக்ரேஷன், தட்பவெப்பநிலைனா கிளைமேட், புகலிடம்னா சான்சனரி, புவியீர்ப்பு புலம் கிராவிடேஷனல் ஃபீல்டு, வானிலை அப்படின்னா வெதர். சரிங்களா? இது என்ன பண்ணணும்னா நீங்கள் ஷார்ட்கட் போட்டு இதையும் நீங்கள் படிக்கணும். சரிங்களா? இது ஃபுல்லாகவே நீங்கள் ஷார்ட்கட் போட்டு படிச்சு தான் ஆகணும். 6th என்ன இருக்குது, 7th என்ன இருக்குது, மரபுனா ட்ரெடிஷன், மொழியன்னா லிங்குஸ்டிக்ஸ், ஒளியல் அப்படின்னா நான் சொன்னேன்னா சவுண்டுனா ஃபோனாலஜி அப்படின்னு சொன்னேன். பாருங்கள், இதில் இருந்தால் கேட்டிருப்பாங்க. நான் சொன்னதுலேருந்தே உங்களுக்கே வந்துருக்கும் பாருங்கள். இதில் இருக்கிறதா அவங்க வந்து கேட்பாங்க. பாருங்கள், புயல் நம்ம படித்தோம் இல்லையா, புயல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோமு. அப்போ நம்ம இதுவும் படிக்கணும், நம்ம ப்ரீவியஸ் கொஷின்ஸும் படிக்கணும். அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால் நம்ம வந்து போட முடியும். அப்போ நம்ம படித்தது ஒரு சில கொஷின்ஸ் இதுலேருந்தே வந்துருச்சு. அப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன படிக்கணும், இதுவும் வந்து படிக்கணும். நம்ம பார்த்தோம் இல்லையா, இங்கே பார்த்தீங்களா ஒளியியல் அப்படின்னா ஃபோனாலஜி, இதுவுமே அங்கே வந்து கொடுத்துருந்தாங்க. கல்வெட்டு அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், அழகியல்னா அஸ்டிஸ்டிக்ஸ்னா என்னென்னு பார்த்தோம், அழகியல்னு சொல்லி பார்த்தோமா. அதுவுமே இப்போ ஒரு 3 கொஷின்ஸ் இதுலேருந்தே நம்ம பார்த்துட்டோம். ஒரு 6th படிக்கும் போதே 2 கொஷின்ஸ் வந்து வந்துருச்சு. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், இதில் தான் வந்திருக்கா, அப்படியே இப்படி செக் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். பாருங்கள், நாட்டுப்புறம் பேட்டரிசம், கலைக்கூடம் ஆர்ட் கேலரி, இலக்கியம்னா லிட்ரேச்சர், மெய்யுணர்வு அப்படின்னா நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. ஓகேங்களா? அப்போ ஓரளவுக்கு படிக்கும்போது நமக்கு இதுலேருந்தே நமக்கு வந்து கிடச்சிருது. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதனால் இதை நல்லா நம்ம படிக்கணும். இங்கே பாருங்கள், கண்டம்னா கண்டினென்ட் படித்தோம், வலசை மிக்ரேஷன், தட்பவெப்பநிலை கிளைமேட், புகலிடம் சான்சரி, புவிப்புலம் வானிலை அப்படின்னா வெதர். சரிங்களா? அப்போ ஓரளவுக்கு இங்கே ஸ்கூல் புக்கில் இருக்கிறதா கவர் ஆகுது. ஓகேவா? இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஒரு 71 கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஒரு 71 கொஷின்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா நோட் போட்டு ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸ்கூல் புக் படிச்சுட்டு நீங்கள் இது படித்தாலும் சரி, இதை மட்டும் சரி டைம் இல்லை நான் இதை மட்டும் படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் எழுதும் போதே உங்களுக்கு வந்து மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடும். அதனால் இதை மட்டும் இந்த 71 கொஷின்ஸ் மட்டும் நோட்டில் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ டெலிகேட் அப்படின்னா, டெலிகேட்னா என்ன சொன்னோம், பேரறிவாளர், கேட்டுக்கு வெளியே அறிவாக வந்து இருப்பாங்க. அப்போ பேரறிவாளர். அடுத்தது பாருங்கள், ரீனியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுமலர்ச்சின்னு சொன்னேன்னா, ரீனாலே என்ன பண்ணுறது, மறுன்னு சொல்லி சொன்னேன். ஃபிக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனைவு. சரிங்களா? இப்போ நான் கொஷின் மட்டும் மறைக்கிறேன், நீங்கள் ஆன்சர் தெரியுதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். சரிங்களா? கொஷின் மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ என்னது, ரீவலிசம் அப்படின்னு என்ன சொன்னோம், மீட்டுருவாக்கம். ரீவலிசம்னா என்ன, மீட்டுருவாக்கம். சரிங்களா? இப்படியும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? அதுக்கு தான் நான் சொன்னேன். இப்போ ஃபஸ்ட் நம்ம அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கொஷின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிராப்னா என்ன சொன்னோம், கிராப்னாலே ஏதாவது ஒன்று செதுக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ செதுக்கி. ஓகேவா? ஆன்சர் கரெக்டானு பாருங்கள், செதுக்கி ரைடு. அடுத்தது விரல் விண்டு. விரல் விண்டுன்னு நான் என்ன சொன்னேன், விரல் விண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுழலும். சரிங்களா? விரல் விண்டு என்ன, சுழலும். அப்போ விரல் விண்டுன்னா என்ன சொன்னேன், ஃப்ரிட்ஜ் ஞாபகம் வச்சு சொன்னேன். ஃப்ரிட்ஜ் எப்பயுமே சுற்றிக்கிட்டே இருக்கும். ஃப்ரிட்ஜின்ற வாஷிங் மிஷின் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும் இல்லையா, போட்டோம்னா அதனால விரல் விண்டு. அப்போ விண்டுனா காற்று, இப்போ விரல் விண்டு அப்படின்னா சுழல் காற்று. ஓகேவா? ஞாபகம் வந்துருச்சா? சரி, ஓகே. அடுத்தது கோல்டு பிஸ்கட். கோல்டு பிஸ்கட்னா என்னப்பா, தங்க கட்டி. கோல்டுனா தங்கம், பிஸ்கட் அப்படின்னா கட்டி. சரிங்களா? அப்போ கோல்டு பிஸ்கட் அப்படின்னா தங்க கட்டி, இதுவுமே போட்டுருவீங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃப்ளோ கார்ட்ஸ் அப்படின்னு என்னது, ஃப்ளோ கார்ட்ஸில் எங்கே ஆடுவாங்க, கிராமத்தில் தான் ஆடுவாங்க. அதை நம்ம என்ன சொல்லுவோம், நாட்டுப்புற கலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா. ஓகேவா? அப்போ நம்ம படிக்கும்போது எப்படி டக்கு ஞாபகம் வருதா, கண்டிப்பாக ஞாபகம் வரும். ஒரு சில கொஷின்ஸ் ஞாபகம் வரலைன்னா ஒரு சில கொஷின்ஸ் வந்து கொஷினை பார்த்தோன்னே நமக்கு ஞாபகம் வரும், ஆப்ஷனே பார்க்க தேவையில்ல. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்னா என்ன சொல்லுவோம், மருத்துவமனை அப்படின்னு நான் சொன்னேன். நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட்டு வவ்வல். இது நம்ம வவ்வல் அப்படின்னா இது ஆன்சர் பார்க்காதீங்க, வவ்வல் வவ்வல். அப்போ நாய் வந்து வவ்வுன்னு கிடைக்கும். அப்போ கடிச்சிச்சுன்னா நமக்கு என்ன ஆகும், உயிரே வந்து போயிடும். அப்போ உயிர் எழுத்து. அடுத்து கனசோனன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம், உண்மையாக தான் பேசுவோம். அப்போ மெய் எழுத்து. ஹோமோகிராஃப்னா என்ன சொன்னேன், ஞாபகம் வருதா உங்களுக்கு, ஞாபகம் வருதான்னு ரீமைண்ட் பண்ணி பாருங்கள். ஹோமோ அப்படின்னா ஹேமா வந்து அப்பிட்டா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ ஒப்பெழுத்து. அடுத்தது மோனோலிங்கல்னா ஒன்று சொன்னேன். அப்போ ஒரு மொழி. சரிங்களா? இப்படி தான் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு ப்ரீவியஸ் கொஸ்டினை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு படிக்கணும். சரிங்களா? அடுத்தது ரேஷனல் அப்படின்னா ரேஷன் கடையில் போய் நிற்கிறான், அவனுக்கு அறிவே இல்லை அதெல்லாம் லைனாக நிற்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ ரேஷனல் அப்படின்னா பகுத்தறிவு. சரிங்களா? ஆப்ஷன் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆப்ஷன் பார்க்கக்கூடாது. ரேஷனல் நமக்கு பகுத்தறிவு, கான்ஃபிடென்ட்டாக நமக்கு தெரியும். சரிங்களா? அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ்னா என்ன சொன்னேன், பாதாள சாக்கடை, புதைச்சாக்கடை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, அதான் அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ். இதுவுமே நீங்கள் வந்து போட்டுருவீங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஜெராக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளி நகல். ஜெராக்ஸ் அப்படின்னா ஒளி நகல். நான் அதுக்கு தான் என்ன பண்ணுறேன்னா கொஷினை மட்டும் சொல்கிறேன். இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னு என்ன, வருமான வரி. இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னா வருமான வரி. சரிங்களா? இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்னா. நெக்ஸ்ட் பாருங்கள்,
நெக்ஸ்ட் மேட்ச் தான். ஸ்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புயல்னு பார்த்தோம். டார்னடோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூறாவளின்னு பார்த்தோம். டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று. விர்ல்விண்ட் அப்படின்னா சுழல் காற்று. சரிங்களா? ஈஸியாக இதுவுமே நம்ம என்ன பண்ணிடலாம், மேட்ச் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்தது இது பாருங்கள், இதில் நம்ம பார்த்தோம் மில்லட் அப்படின்னா சிறுதானியங்கள், ஹெர்ப்ஸ்னா மூலிகை, ஆன்டிபயோட்டிக்னா நுண்ணீர்மொழி. அப்போ ஜீன்னா என்ன, மரபணுன்னு சொல்லுவாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பொருந்தாத இணை தான் என்ன அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், பொருந்தாத இணை என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு எல்லாமே நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தா தான் நம்ம ஈஸியாக இது வந்து ரிஜெக்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. அடுத்தது பாருங்கள், இதுவுமே பாருங்கள். செக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம், காசோலை. ஃபைல்னா உங்களுக்கு என்ன தெரியும், கோப் அப்படின்னு தெரியும். விசாரணை எங்கேயாவது போகிறதுக்கு வந்து வாங்குவோம், அப்போ நுழைவு செய்வு. பாஸ்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுச்சீட்டு. பாஸ்போர்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம், கடவுச்சீட்டு. சரிங்களா? ஒன்றுமே இல்லைப்பா, நோட்டை போட்டு எழுதுறீங்க, டெய்லி ஒரு 5 டைம் ரிவைஸ் பண்ணுறீங்க, அவ்வளோதான். உருஃபன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருஃபன்னா என்ன வரும், சரி. ஒலினா நான் என்ன சொன்னேன், உருஃபன் மறந்து போச்சு. சரி, ஒலினா என்ன சொன்னேன், சவுண்டு அப்படின்னு சொன்னேன். ஒலினா என்ன சொன்னால் சவுண்டு, அப்போ ஃபோனோமி. அகலாய்வுன்னு என்ன சொன்னேன், எக்ஸ்கேவேஷன், அப்போ 2 1. நெக்ஸ்ட்டு கல்வெட்டியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பிகிராஃபி. இது ஒரு கல் இருக்குது அப்படின்னா இதை நம்ம கிராஃப் வரைவோம்னு சொன்னேன், அப்போ எப்பிகிராஃபி. ஓகே. 2 1 3 4. ஆப்ஷனில் பாருங்கள் 2 1 3 4 இருக்கா, சாரி, ஆப்ஷனில் பாருங்கள் 4 2 1 3. நான் வந்து இந்த 4 இங்கே போட்டேன்ப்பா, அதனால சாரி. 4 2 1 3 ரைட்டா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்படி தான் நீங்கள் வந்து போடணும். ஓகேவா? அடுத்தது அஸ்தட்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகியல். அஸ்தட்டிக் அப்படின்னா அழகியல்னு சொல்லி பார்த்தோமா, அஸ்தட்டிக்னா அழகியல் பார்த்தோம், இல்லைனா இயற்கை வனப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அஸ்தட்டிக்னா இயற்கை வனப்பு. நெக்ஸ்ட்டு ஆர்கியாலஜி அப்படின்னு என்ன, ஆர்காலஜி அப்படின்னா தொல்லியல் ஆய்வு, 2 3. நெக்ஸ்ட் கிரீன் ரூம்ஸ்னால் பாசறை, அப்போ 1ன்னு போடுவோம். நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளோரர்ஸ் அப்படின்னா நம்ம நிலவில் கண்டுபிடிப்போம், அப்போ நிலவியல் அப்போ 2 3 1 4. அப்போ இங்கே ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் சி. ரைட். ஓகே. ஆப்ஷன் சியில் இப்படி தான் நீங்கள் வந்து பார்க்கணும். அப்போ ரிட்டுனா என்ன பார்த்தோம், ஆவணம் பார்த்தோம். அப்போ இது இங்கே வந்து என்ன கேட்குறாங்க, சட்ட ஆவணங்கள். சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் என்ன சொல்லுவோம், கைபேசி, திறன்பேசி அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா. அப்போ நம்ம வந்து ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா கையில் வச்சுருக்கோம், அதனால் கைபேசி அப்படின்னு சொல்லி போட்டக்கூடாது. ஆப்ஷனில் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்களா. அப்போ ஸ்மார்ட் ஃபோன்னா என்ன, திறன்பேசி. அப்போ ஸ்மார்ட் ஃபோனுக்கு தமிழ் என்னது, நமக்கு திறன்பேசி. ரெஃப்ரிஜரேட்டர் அப்படின்னா குளிரூட்டும் பெட்டி. பாருங்களா, குளிர்சாதன பெட்டி அப்படின்னு சொல்லி போட்டக்கூடாது. அவங்க கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்குனே நமக்கு ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ ரெஃப்ரிஜரேட்டர்னா என்ன, குளிரூட்டும் பெட்டி, குளிரூட்டுது. சரிங்களா? குளிரூட்டும் பெட்டி தான் என்ன சொல்கிறாங்க, ரெஃப்ரிஜரேட்டர். அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தான். இங்கே நம்ம என்ன சொன்னோம், ரிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொன்னோம், சட்ட ஆவணம் சொல்லி சொன்னோம். செசிஷியன் ஆக்ட் அப்படின்னா வாரிசுரிமை சட்டம். அடுத்தது சப்ஸ்டிடியூட் லா அப்படின்னு என்ன, உரிமை சட்டம். அடுத்தது எவிடன்ஸ் ஆக்ட் அப்படின்னா சான்று சட்டம். சரிங்களா? எவிடன்ஸ் ஆக்ட்னா அப்போ 4 1 2 3. எவிடன்ஸ் ஆக்ட் அப்படின்னா சான்று சட்டம். ஓகேவா? இப்படி தான் நீங்கள் வந்து படிக்கணும். மைட் இஸ் ரைட் பார்த்தோமா, வல்லான் வகுத்ததே வழி. மைட் இஸ் ரைட்னா என்ன, வல்லான் வகுத்ததே வாய்க்கால். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ப்ரொஜெக்டர்னா என்ன பார்த்தோம், பட வீழ்த்தி. ப்ரொஜெக்டர்னா என்ன பார்த்தோம், பட வீழ்த்தி. அடுத்தது இந்தியன் செசிஷியன் ஆக்ட், இந்தியா வாரிசுரிமை சட்டம், அதையே தனியாக வந்து கேட்குறாங்க. அடுத்தது திருத்தப்படாத அச்சுப்படினா என்ன அப்படின்னா கிரீன் ப்ரூஃப். திருத்தப்படாத அச்சுப்படி என்ன சொல்லுவாங்க, கிரீன் ப்ரூஃப். அடுத்தது இன்ஸ்டிகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கை அறிவு. இன்ஸ்டிகண்ட் அப்படின்னா இயற்கை அறிவு. அடுத்து ஸ்நாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிற்றுணா. ஸ்நாக்ஸுக்கு தமிழ் என்ன பாருங்கள், நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம்னு சொல்லி சொல்லுவோம், ஆனால் அதுக்கு தமிழ் என்ன, சிற்றுணா. சரிங்களா? சிற்றுண்டின்னு சொல்ல மாட்டோம், சிற்றுணவுன்னு சொல்ல மாட்டோம், சீரான உணவுன்னு சொல்ல மாட்டோம். ஓகேங்களா? இதில் நமக்கு தெரியாது, பேசிக்கே நமக்கு தெரியல. அப்போ சிற்றுணா தான் என்னது, ஸ்நாக்ஸு. சரியா? நெக்ஸ்ட்டு வாட்ஸ்அப் அப்படின்னா, வாட்ஸ்அப்னா தமிழுக்கு என்ன, இப்போ தான் நமக்கு வந்து வாட்ஸ்அப்னா என்ன, ஃபேஸ்புக்னா என்ன, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்னா என்னன்னு சொல்லி நமக்கு தமிழில் வந்து தெரியவே தெரியாது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தெரியுது. அப்போ வாட்ஸ்அப்னா என்ன, இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதையே அவங்க என்ன கேட்டுருவாங்க, அதுவே நமக்கு வந்து தெரியாது. சரிங்களா? அப்போ வாட்ஸ்அப்னா என்ன அப்படின்னா கட்செவி அஞ்சல். சரிங்களா? கட்செவி அஞ்சல். யார் வந்து இந்த குறுஞ்செய்தி வசதியை யார் வந்து மொழிபெயர்த்தாங்கன்னு பாருங்கன்னா மா ராஜேந்திரன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கட்செவி அஞ்சல்னு சொல்லிட்டு மொழிபெயர்த்திருக்காங்க தமிழில். ஓகே. அடுத்து டப்பிங், டைரக்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். டப்பிங் பார்த்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கை, டைரக்டர்னா இயக்குனர். இதை வச்சு நீங்கள் வந்து போட்டுருவீங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இன்டர்நெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது தேடுவோம், அப்போ இன்டர்நெட்டை என்ன சொல்லுவோம் அப்படின்னா இணையம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இன்டர்நெட்டில் போய் தேடுவோம், அப்போ இணையம் ஏதாவது சர்ச் பண்ணுவோம். சர்ச் இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடுபொறி, இப்படி வாய்ஸ் சர்ச் இன்ஜின், அதாவது தொட்டு நம்ம என்ன பண்ணுவோம், சர்ச் பண்ணுவோம். அடுத்து ஜேர்னல்னால் என்ன பண்ணுவோம், ஏதாவது பப்ளிஷ் பண்ணுவோம், ஒரு இதில் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம், அப்போ மின் இதழ். அடுத்து புக் அப்படின்னாலே புக்குனா என்ன, நூலுன்னு தெரியும், அப்போ மின் நூல். ஈனாலே மின்னு ஒரு புக் ஏதாவது இது பண்ணுவோம், அப்போ அதை தான் வந்து நம்ம ஈஸியாக இதுவுமே நம்ம வந்து போட்டலாம். அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தான் என்ன, இந்த செஞ்சுரி டென்ஷன் நிறைந்தது அப்படின்னா இந்த நூற்றாண்டு. இந்த நூற்றாண்டு, செஞ்சுரிக்கு தமிழ் என்ன, நூற்றாண்டு. டென்ஷன்னா என்ன தமிழில், மன அழுத்தம் நிறைந்தது. சரிங்களா? அவ்வளோதான். இப்படி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதணும். அடுத்தது ட்ராலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம
சூப்பர் மார்க்கெட்லாம் போனோம்னா தள்ளிட்டு போவோம் இல்லையா ட்ராலி, அதை தான் தமிழில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா நகர்த்தும் வண்டி. ஏதாவது பொருளை வச்சு நம்ம தள்ளிட்டு போகிறத நம்ம என்ன சொல்லுவோம், நகர்த்தும் வண்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். டப்பிங்னா பார்த்தோமா, டப்பிங்னா ஒளிச்சேர்க்கை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுவே 2 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்கா. அப்போ டப்பிங்னா நமக்கு என்ன, ஒளிச்சேர்க்கை. அடுத்தது பாருங்க, மணத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற மேற்கண்ட குரட்பாவில் இடம்பெறும். ஆகுலன்னா என்ன பார்த்தீங்களா, திருக்குறள் கொடுத்துட்டு அதில் கூட என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக கேட்டாங்கன்னா சத்தியமாக நம்மளால் போட முடியாது. ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் இதை மட்டும் படித்து வச்சுக்கோங்க சரிங்களா. ஒவேஷன் சரிங்களா, ஒவேஷன் சரிங்களா. நெக்ஸ்ட்டு, நுணங்கிய கேள்வியார் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது அப்படின்னா, நுணங்கிய அப்படின்னா என்ன, நுணங்கி அப்படின்னா நூல் வளவா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, இதுக்கு ஆங்கில சொல் என்ன அப்படின்னா இன்டெலிஜென்ஸ். நுணங்கிய அப்படின்றதுக்கு ஆங்கில சொல் என்ன, இன்டெலிஜென்ஸ். அப்போ இந்த திருக்குறளில் கேட்டு நமக்கு ஆன்சர் பண்ண சொல்கிறாங்க. அப்போனா நமக்கு வந்து தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் அழகாக நோட்டில் ரைட் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா. அடுத்தது பாருங்கள், ஃபஸ்ட்டு டிசர்வ் தென் டிசர்வ். ஃபஸ்ட்டு டிசர்வ் தென் டிசர்வ்னா முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படலாமா 3. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிட் ஃபார் டேட். இது உங்களுக்கு தெரியும், ஆரம்ப காலத்துலேருந்து நம்ம ஸ்கூல்லேருந்து படிச்சிட்டோம். பழிக்கு பழி இது போட்டோம் சரிங்களா. ஒர்க் இஸ் வர்சிஃப், இதுவும் தெரியும், செய்யும் தொழிலே தெய்வம். அடுத்தது, லிட்டில் ஸ்ட்ரோக் ஃபெல் கிரேட் ஒர்க்ஸ் அப்படின்னா அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும். அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும் சரிங்களா. இதுவுமே பார்த்தீங்களா எப்படி வேணாலும் கேட்பாங்க. இதெல்லாமே பழைய புக்கில் தான் நமக்கு பழமொழி கொடுத்துருப்பாங்க. சலவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவோம், அஞ்சகர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே தமிழில் பாருங்கள் என்னது, சலவரை சாரா விடுதல் இனிதே. சலவர் என்ற சொல்லுக்கு ஆங்கில சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஏட் ஃபுல் பர்சன் சரிங்களா, டிசிஏட் ஃபுல் பர்சன். நெக்ஸ்ட் பாருங்கள், இது நம்ம ஏற்கனவே பார்த்தோமா, ரிட் அப்படின்னா சட்ட ஆவணம். அடுத்து பாருங்கள், ரிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்குன்னே ரிட்டு ரிஸ்ட்டு ரைட்டுன்னு கொடுத்து வச்சுருக்காங்க சரிங்களா. அப்போ அடுத்து ரிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையில் இருக்கிற மணிக்கட்டை வந்து சொல்கிறாங்க. அடுத்து ரைட்டு தான் இது தெரியும் எழுதுறது. இந்த ரைட் அப்படின்னா உரிமை, இதுவுமே போட்டலாம். அப்போ இந்த ரைட் என்னன்னு தெரிஞ்சால் மட்டும் தான் இதில் இருக்கிறத நம்ம போட முடியும் சரிங்களா. நெக்ஸ்ட் இவோக், அதே மாதிரி சவுண்ட்லேயே வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு நம்ம வந்து நோட் பண்ண சொல்லிட்டாங்க. இதுவுமே நம்ம படிக்கணும் சரிங்களா, படிக்கணும். அப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின் ஓரளவுக்கு படித்தாலே நமக்கு வந்து மேட்ச் பண்ணிடலாம். ஓகேவா. ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. பாருங்கள், ஈவோக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலை, ஈவோக் அப்படின்னா அழைக்கிறது. எவால்வ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவால்வ் வெளிப்படு சரிங்களா, எவால்வ் அப்படின்னா வெளிப்படு. எவியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவியன்ஸ்னால் உன்னை வந்து நிரூபிக்கிறது. அடுத்து எவிக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீக்கிறது, அகற்று. எவிக்ட்னா என்ன, அகற்று சரிங்களா. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபேக் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொய் செய்தி. ஃபேக் நியூஸ் என்ன சொல்லுவாங்க, பொய் செய்தி. ஃப்ளாஷ் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் நியூஸு சிறப்பு செய்தி. அடுத்தது கிரீன் ப்ரூஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீன் ப்ரூஃப் என்ன சொல்லுவாங்க, கிரீன் ப்ரூஃப் அப்படின்னா திருத்தப்படாத அச்சுப்படி. லேஅவுட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேஅவுட் செய்தித்தாள் வடிவமைப்பு. ஒரு செய்தித்தாள் வடிவமைக்கிறது அதை வந்து லேஅவுட். அப்போ ஃபேக் நியூஸ் அப்படின்னா இதெல்லாமே பழைய புக்கில் அந்த உரைநடை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா பின்னாடி வந்து கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது ஈஸியாக வந்து போடலாம். நெக்ஸ்ட்டு ஒயிட் அப்படின்னா என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அப்படின்னா மிகச்சிறிய அளவு. ஒயிட் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், மிகச்சிறிய அளவு. நெக்ஸ்ட் பாருங்கள், ஷெல் ஏசி. செல்ஃபிஷ்னா என்ன, ஸ்லீவ்னா என்ன, செல்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. பார்க்கலாமா. செல் ஏசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரக்க தான் என்ன சொல்கிறாங்க, செல் ஏசி. செல்ஃபிஷ் அப்படின்னா சுயநலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கிளிஞ்சல் உயிரி சரிங்களா. இங்கே ஃபிஷ்ஷை பற்றி சொல்லியிருக்காங்க. செல்ஃபிஷ்ன்னு நீங்கள் எடுத்துக்கூடாது, ஷெல்ஃபிஷ்ஷு சரிங்களா. ஃபிஷ்ஷை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்போ கிளிஞ்சல் உதவி. செல்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், சில்வி அப்படின்னா என்னது, தள்ளி போடு. அடுத்தது ஷெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலோடு. ஷெல் அப்படின்னா மேலோடு சரிங்களா. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபோர்ஃபென் அப்படின்னா ஒன்று சேர். ஃபோர்ஃபென்னா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபோர்ஃபென்னா என்ன நமக்கு, இங்கே நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் சரிங்களா. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். அப்போ ஃபார்ஃபென் அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு நமக்கு தமிழ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபார்ஃபென்னா என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு தடுத்து நிறுத்துறது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ஃபென் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. இங்கே எது தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தவிர் ரைட்டு தான், விலக்கு ரைட்டு தான், வேகமாக திரும்பு. அப்போ இதில் ஃபார்ஃபென்னா ஏதாவது வரப்போகிறத நம்ம தடுத்து நிறுத்தணும். அப்போ இங்கே தவறாக என்ன இந்த ஆப்ஷனில் மேட்ச் ஆகாமல் இருக்குது அப்படின்னா ஒன்று சேர் சரிங்களா. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதில் எது தப்பாக இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ ஒன்று சேர் தான் தப்பாக இருக்குது. நம்ம கொஸ்டின் மட்டும் படிக்கக்கூடாது, அங்கே தப்பாக இருக்கிறதையும் கேட்டிருப்பாங்க, அதையும் நம்ம வந்து நல்லா படிச்சுக்கணும். பொருத்தம் இல்லாத சொல்ல தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. பாருங்கள், கேஜுவல் அப்படின்னா மறுட்டி செய்தி. கேஜுவல்மெண்ட் அப்படின்னா மறுட்டி வசப்படுத்துதல். கேட்டிஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னங்க, இது என்ன பண்ணுறீங்க எனக்கு கூகுளில் போட்டு இது என்ன அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கேஜுவலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசப்புதல். கேஜுவலரின்னு என்ன, பசப்புதல். அடுத்து பாருங்கள், பெர்சான்ஸ் ஓகேங்களா. பொருந்தாது என்ன இதில் கேட்குறாங்க. பெர்சான்ஸ் அப்படின்னா அநேகமாக. பெர்ஃபரேட்டர் அப்படின்னா துளையிடுபவர். பெர்ஃபார்ம்னா என்ன, நம்ம வந்து பெர்ஃபார்ம்னா என்னப்பா, நம்ம வந்து ஏதாவது ஒரு
பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பெர்ஃபார்ம் பண்ணுறது. ஆனால் இங்கே வந்து துளைன்னு கொடுத்துருக்காங்க. இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், இது தப்பு. அடுத்து பெர்ஃபெக்ட்னா முழு நிறைவு. ஓகேங்களா, பெர்ஃபெக்ட் அப்படின்னா முழு நிறைவு. அப்போ பொருந்தாத கேட்குறாங்க, நம்ம ஈஸியாக போட்டுடலாம். அடுத்து பாருங்கள், மவுல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அச்சு, மவுல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதிர், மவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்மேடு, இந்த மவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குன்று. சரிங்களா, இந்த மவுண்ட் அப்படின்னா குன்று. அடுத்தது ரிட்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சு, ரிட்ஜ்னா என்ன, உச்சு. அடுத்து ரிட் அப்படின்னு என்ன, நீக்கிறது, ரிட்னா நீக்கிறது. ரைஃப் அப்படின்னா நிறைந்தது. ரிஃப்ட் அப்படின்னா என்னது, ரிஃப்ட் அப்படின்னா பிளவு, ரிஃப்ட்னு என்ன சொல்லுவோம், பிளவு அப்படின்னு சொல்லுவோம். நாமாருக்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்பட மாட்டோம், நடலை இல்லோம். இப்பாடலடிகளில் இடம்பெற்றுள்ள நடலை இணையான ஆங்கில சொல் என்ன அப்படின்னா அஃப்ளிக்ஷன். நடலைக்கு ஆங்கில சொல் என்னப்பா, அஃப்ளிக்ஷன். நடலைக்கு ஆங்கில சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்ளிக்ஷன். நெக்ஸ்ட்டு, இழுக்கலுடைய ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கம் உடையார் சொல் அடிக்கோடிட்ட சொல்லுக்கு இணையான ஆங்கில பதிப்பு. சரிங்களா, அப்போ ஊற்றுக்கோள் அப்படின்னா என்னென்னா ஸ்டாஃபை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஊற்றுக்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எஃப் லெட்டரில் கொடுத்துட்டு நம்மளா கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. மேட்ச் பண்ணலாமா? ஃபேன்ஃபேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கால முழக்கம். ஃபேன்னா எக்காலத்துக்கு வந்து ஓடு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ எக்கால முழக்கம். அடுத்தது ஃபேங்கிள் அப்படின்னா நாகரிகம், ஃபேங்கிள்னா நாகரிகம். ஃபேன்டைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுப்புறா, ஃபேன்டைல்னா வீட்டுப்புறா. ஃபேசியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணக்கமுள்ள, ஃபேசியல் அப்படின்னா இணக்கமுள்ள. சரிங்களா, ஃபேஷியல்னா இணக்கமுள்ள. ஓகே, நெக்ஸ்ட்டு பொருந்தாத இணையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, பொருந்தாத இணை மிஷாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விபத்து. அடுத்தது மிஸ்ரபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துக்கரமான. மிஸ்டிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்ட செயல். சரிங்களா, மிஸ்டிட்னா கெட்ட செயல். அப்போ மிஸ்லேனா என்ன, மிஸ்லே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவறான சொல் தான். சரிங்களா, ஆனால் இங்கே பொருந்தாதினை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். இது தவறான இணை. மிஸ்லே அப்படின்னா நீங்கள் கூகுளில் டிரான்ஸ்லேட் பண்ணிங்கனாலும் என்ன கட்டும் அப்படின்னா தவறான சொல். சரிங்களா, அவங்க எதோட அடிப்படையில் பொருந்தாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா மிஸ்ஸாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விபத்தை பற்றி சொல்கிறாங்க. மிஸ்ரபிள் அப்படின்னா துக்கரமான. சரிங்களா, இதுவும் ஒரு விபத்து நடந்துச்சுன்னா அது ஒரு துக்கமான செய்தி. மிஸ்டீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்ட செயல். ஓகேங்களா, இது மூணும் ரிலேட் ஆகிற மாதிரி இருக்குது படித்து பார்த்தாலே. ஒரு விபத்து நடந்தால் என்ன இருக்கும், துக்கமாக இருப்போம். அதுக்கப்புறம் மிஸ்டீட்னா அது ஒரு கெட்ட செயல் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இது வந்து தவறான சொல். மிஸ்லே அப்படின்னா தவறான சொல், கரெக்டு தான். இது மூணு நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கும்போது இது மட்டும் பொருந்தாதான் இருக்குது. சரிங்களா, கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்குறாங்க பாருங்கள். சரிங்களா, நீங்கள் மிஸ்லே போய் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா தவறான சொல் தான் காட்டும். சரிங்களா, அவங்க இதோட அடிப்படையில் மேட்ச் நம்மளால் பொருந்தாது இதை எதுன்னு கேட்க சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்து பாருங்கள். கேம்போர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்பூரம். சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சலசலப்பு. அடுத்தது சாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலவரம். கெனாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொய்க்கதை. கெனாட் அப்படின்னா பொய்க்கதை. இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான்ப்பா, நீங்கள் வேறு வழியே இல்லை, ரைட் பண்ணி ஷார்ட்கட் போட்டு படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது ட்ராக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமை. ட்ராக்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாருங்கள், ட்ராக் என்ற ஆங்கில சொல்லுக்கு நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் பார்த்தீங்களா, ட்ராக் அப்படின்னோடனே சுமை அப்படின்னு படிச்சுட்டேன், தப்பு. அவங்க என்ன கேட்குறாங்க, ட்ராக் என்ற ஆங்கில சொல்லுக்கு கீழ்காணும் விடைகளில் எது வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, தப்பாக இருக்கிறத தான் கேட்குறாங்க. ட்ராக்னா நமக்கு என்ன அப்படின்னா இழுக்கிறத நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ட்ராகை போய் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இழு அப்படின்னு சொல்லுவாங்க, வலை தடை. அப்போ அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இழுக்கிறத ஒரு சுமையாக வந்து நம்ம சொல்ல மாட்டோம். அப்போ எது வந்து தப்பாக இருக்குது அப்படின்னா சுமை வந்து தப்பாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பொருந்தாத இணையை வந்து கேட்குறாங்க. பொருந்தாத இணை அப்படின்னா டோம். டியூரஸ் அப்படின்னா நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா வற்புறுத்துறது அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டியூரஸ்க்கு உங்களுக்கு மீனிங் என்ன அப்படின்னா வற்புறுத்துதல்னு கேட்டிருப்பாங்க. சரிங்களா, இதெல்லாமே டூம்னா குவின் குறை, டொயன் அப்படின்னா பிரபலமானவர், டோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவிய சலுகை. சரிங்களா, இது டியூரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வற்புறுத்துறது நம்ம என்ன சொல்லுவோம், டியூரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வேணால் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கூகுளில் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எடுத்து எழுதணும் அப்படின்னா கடற்கொள்ளையை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ப்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது மேத்ஸ் பாருங்கள். சூப்பர்லெஸ் அப்படின்னா சூப்பர்லெஸ்னா என்ன, உணவற்ற. அடுத்தது சப்ளாண்ட் அப்படின்னா குப்புற தள்ளுறத நம்ம சப்ளாண்ட் அப்படின்னுவோம். சப்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொய்வுடைய. அடுத்தது சப்ளிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணை நிறைவு. சப்ளிமெண்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம், துணை நிறைவை நம்ம சப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது மேரன் அப்படின்னா குறைபாடு. மேரன்னா என்ன, குறைபாடு. மேரபிள் அப்படின்னா சிற்பங்கள். மேரபிள்னா சிற்பங்கள். மார்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவனி. அடுத்தது மார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெடு. மார் அப்படின்னா கெடு. இந்த லெட்டர்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சிலது நமக்கு தெரியுது, ஒரு சிலது சுத்தமாகவே தெரியல.
நீங்கள் கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நோட்டில் கண்டிப்பாக ரைட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை ஜெராக்ஸ் ஆச்சு போட்டு வச்சுக்கோங்க. அடுத்தது சாண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்டில்னா என்ன, மணல், இது போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு வேஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலி வாங்குவதா, வேஜஸ், டெய்லி வேஜஸ்ன்னு சொல்லுவோமா. மொதல் ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணோம்னாலே என்ன கேட்குறாங்க, என்ன தொழில் அப்படின்னா அதில் வேஜஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, டெய்லி வேஜஸா இல்லை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வேஜர் அப்படின்னா கூலி வாங்குபவர். அடுத்தது அன்செக்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோர். அன்செக்டார் அப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முன்னோர். அடுத்தது மோல் அப்படின்னா மச்சம் நம்ம சொல்லுவோம். ஆனால் இங்கே பாருங்கள், மோல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க, அலைத்தாங்கி. நம்ம மோல் வந்து படிச்சிருப்போம் இல்லையா, நம்ம ஏதாவது டிசியில் ரைட் பண்ணி எழுதும் போது உங்களுக்கு உள்ள அங்கே அடையாளங்களை நம்ம மோல்னு சொல்லி ரைட் மோல் லெஃப்ட் மோல்னு சொல்லி மச்சத்தை வந்து எழுதுவோம். ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலைத்தாங்கியா. சரிங்களா, மோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலைத்தாங்கி. அடுத்தது ஹைப்போக்ரிசி அப்படின்னா கபாடம். ஹைப்போக்ரிசி என்ற ஆங்கில சொல்லுக்கு தவறான தமிழ் சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கபாடம். ஹைப்போக்ரிசினா அதுக்கு சரியான இங்கிலீஷ் சொல் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது செல்ஃபோன் என்ற ஆங்கில சொல்லுக்கு தவறான தமிழ் சொல். சரிங்களா, செல்ஃபோனை நம்ம என்னென்ன சொல்லலாம்னு பாருங்கள். அலைபேசின்னு சொல்லலாம், கைபேசின்னு சொல்லலாம், செல்ஃபேசின்னு சொல்லலாம். தவறான தமிழ் சொல் என்ன அப்படின்னா தொலைபேசின்னு நம்ம செல்ஃபோனை சொல்லக்கூடாது. அடுத்தது பொருந்தாத இணையை தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரெடோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீண்டு செய்கிறது. ரெக்கர் அப்படின்னா திரும்பவும் நிகழ். ரெக்டம் அப்படின்னா மலக்குடல். அப்போ ரெக்டல்னா என்ன, நமக்கு ரெக்டல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலக்குடலை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ரெக்டல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மலக்குடல் தாங்குதல் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெக்டல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா, சரி ஓகே. அடுத்தது ஐஸ்கிரீம் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். சரிங்களா, ஃபுல்லாகவே கொஸ்டினை ரைட் பண்ணுங்கள், பாதி பாதியாக ரைட் பண்ணாதீங்க. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஐஸ்கிரீமுக்கு தமிழ் என்ன அப்படின்னா பனிக்கூழ். ஓகேவா. அடுத்தது எக்ஸாம்பிள். எக்ஸாம்பிள்னா எடுத்துக்காட்டு, இதுவுமே நம்ம போட்டலாம். அடுத்து கிராண்ட் ஃபாதர்னா தாத்தா, இது உங்களுக்கு தெரியும். கிராண்ட் ஃபாதர்னா தமிழ் என்ன, தாத்தா. அட்மிஷன் போட போகிறோம் அப்படின்னா அதுக்கு தமிழ் என்ன சொல்லுவோம், சேர்க்கை. சரிங்களா, அட்மிஷன் போட போகிறோம்னா தமிழில் சேர்க்கை. அடுத்தது மல்டிமீடியா. மல்டிமீடியானா என்ன, பன்முக தொடர்பு. மல்டிமீடியா சொல்கிறோம் இல்லையா, பன்முக தொடர்பு. ஓகேவா, மல்டிமீடியா அப்படின்னா பன்முக தொடர்பு. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.